TCM ஆடி awesome ஆடி 100% gift guarantee. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். நம்ம நிக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து கோயில். நம்ம நிக்கிறது ஒரு கோயில். ஆமா, என்ட்ரன்ஸ் கோயில். அந்த கல் இருக்கு உங்களுக்கு. அடுத்து இது ஒரு சாமி, இது ஒரு சாமி. அந்த கல்லுல இருக்கு. முன்னாடி வந்து பட்டயம் கல். இது ஒரு கோயில். இது மெயின் கருவறை சிவன் கோயில்னு சொல்றாங்க. இப்பதான் லேட்டஸ்டா வந்துகிட்டு நிறைய செலவு பண்ணி கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள மூழ்கி வெறும் அந்த கோபுரத்துடைய உச்சி மட்டும் லைட்டா தெரிஞ்சது. இப்போ அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமா மேலே தெரிய ஆரம்பிச்சது. இப்போ நான் அந்த கோயில் மேலதான் இருக்கேன். சமீபத்துல தான் இதை ஒரு 1.5 கோடி ரூபா கொடுத்து இந்த கோயில் வந்து புனரமைச்சிருக்காங்களாம். புனரமைச்ச இந்த கோவில் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இந்த மண் சரிவுல சிக்கி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா அந்த கோயிலுடைய காட்சிகள் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம். நம்ம சேனலில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் வந்து இங்கே மண்ணில் புதஞ்சிருந்தது அப்படின்ற விஷயத்த சொன்னோம். கிட்ட வரலான்னு பார்த்தா அங்கே சகதி வந்து பயங்கர டீப்பாக இருந்ததால் கால் உள்ளே போக ஆரம்பிச்சது. இப்போ அந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெரிய ஆரம்பிச்சது. இப்போ நான் அந்த கோவில் மேலே தான் இருக்கேன். அதாவது ஒரு பெரிய கோவில் கீழே புதஞ்சிருக்கு. அந்த கோவிலில் தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கோயிலுடைய கோபுரத்துக்கு மேலே தான் நான் உட்காந்துக்கிட்டு. உங்களுக்கு மேலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த படி தெரியுதா? கோயிலுடைய படி இருக்குது. இதை தாண்டி அந்த பக்கமும் பாருங்கள், கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு விசிபிளாக. ஸோ இது வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான் மட்டும் இங்கே இல்லை, நிறைய பேர் இங்கே தான் நிற்கிறோம். இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே மூழ்கி வெறும் அந்த கோபுரத்துடைய உச்சி மட்டும் லைட்டாக தெரிஞ்சுது. நிறைய தண்ணி சகதி எல்லாமே இருந்த ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அடித்த பிறகு இறங்கிட்டு இருக்கு. கோயிலும் அதே மாதிரி கொஞ்சம் விசிபிளாக மேலே தெரிஞ்சிருக்கு. அங்கேயும் பார்க்கலாம். இது எல்லாமே கோவில் தான். ஸோ அங்கே பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் இதெல்லாம் கோவில் தான் அப்படின்னு. ஸோ இங்கே இந்த இடம் வந்து இப்போ உட்காரத்துக்கான ஒரு பகுதியாக மாறி இருக்கு. உள்ள ஃபுல்லாக அமுங்கி உள்ளே இருந்த ஒரு சிவன் கோயில் கொஞ்சம் மேலே எழும்புனதால இப்போ வரக்கூடிய மக்கள் யாராவது வந்தாங்கன்னா இங்கே வந்து அமர்றாங்க. ஏற்கனவே சொன்னது போல் சமீபத்தில் தான் இதை ஒரு 1.5 கோடி ரூபா கொடுத்து இந்த கோயிலை வந்து புனரமைச்சிருக்காங்களாம். புனரமைச்ச இந்த கோவில் கொஞ்ச நாளுக்குள்ளேயே அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கி இந்த மண் சரிவில் சிக்கி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக அந்த கோயிலுடைய காட்சிகள் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். வயநாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மலைத்தூரல் இருந்ததால் மேலே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிட்டு இப்போ சிவன் கோயில் கொஞ்சம் கிளியராக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கால்நடைகள்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் சில கால்நடைகள் இங்கேயே தெரியறதை நம்மளால் பார்க்க முடியும். சில கால்நடைகள் வந்து அவங்களுடைய உரிமையாளர்களை தேடி அங்கங்கே ட்ராமாவில் தெரியறது தான் பார்க்க முடியுது. அந்த கால்நடைகளுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும்ல, அவங்களுடைய உரிமையாளரோடு வாழ்ந்த அந்த சூழ்நிலை தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாயிலா பிராணிகள் வந்து அவங்க கூட வாழ்ந்த பகுதிகள், அவங்க கூட இருந்த நண்பர்கள், அவரை வளர்த்த அந்த எஜமானன் எங்கே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள தேடி அலையிற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். சில கால்நடைகள் வந்து இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். இத்தனைக்கு டாக் ஃபுட்டு தான். டாக் ஃபுட்டு நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கூட அந்த நாயினால் சாப்பிட முடியல. இந்த டாக்னு இல்லை, இங்கே இருக்க அந்த டாக்லாம் பாருங்கள். மெஜாரிட்டி இங்கே இருக்கக்கூடிய நிறைய வாயிலா பிராணிகள் வந்து அவங்களுடைய உரிமையாளர்களை காணுன்ற ஒரு வழியில் அங்கங்கே திரிஞ்சு தேடுற காட்சிகளை எங்களால் பார்க்க முடியுது. நேவி, கடலோர காவல் படையின்னு பல்வேறு அதிகாரிகள் வந்து இதில் இறங்கி ராப்பகலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் ஒரு அதிகாரி நம்மளோட என்ன சொல்லிட்டாரு. வணக்கம். நம்ம நிக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து கோயில். நம்ம நிக்கிறது ஒரு கோயில். ஆமா, என்ட்ரன்ஸ் கோயில். அந்த கல் இருக்கு உங்களுக்கு. அடுத்து இது ஒரு சாமி, இது ஒரு சாமி. அந்த கல்லுல இருக்கு. முன்னாடி வந்து பட்டயம் கல். இது ஒரு கோயில். இது மெயின் கருவறை சிவன் கோயில்னு சொல்றாங்க. இப்பதான் லேட்டஸ்டா வந்துகிட்டு நிறைய செலவு பண்ணி கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பழைய போட்டோ கோயிலை பத்தி தெரியல. யூடியூப்ல நானும் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. அது ஆனா இது வந்து சிவன் கோயில். ஆமா, இது கோயில் கன்ஃபார்ம். கோயில் இந்த கோயில் தான். நான் சார் சொல்ற மாதிரி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சிவன் கோயிலா இருக்கும்னு. ஆனா இது மண்ணுக்குள்ள புதஞ்ச கோயில் கொஞ்சம் கொஞ்சமா மேல தெரிய ஆரம்பிச்சு. சொன்னீங்க. ஆமா, எல்லாருடைய ஒர்க்கும் ரொம்ப பெருசா இருக்கும்போது உங்களுடைய பணி இதுல என்னவா இருந்தது சார்? எங்களுக்கு 30th மார்னிங்கு ஒரு 6:30க்கு மெசேஜ் கிடச்சுன்னா அலாட் ஆகுங்க, இந்த மாதிரி வயநாட்டில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குதுன்னு. அது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு பிரிட்ஜு போடணும்னு சொல்லலை. ஒன்லி லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குது, ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு தான் போகணும்னு. ரெண்டாவது 1 ஹவரில் வந்து பிரிட்ஜு போடணும். பெரிய பிரிட்ஜு உடஞ்சி போச்சு, காங்கிரீட் பிரிட்ஜு உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் பொருளால் எடுத்து பை ரோடில் வந்து சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டி வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன பிரிட்ஜ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போடணும், என்ன பண்ணணும், என்ன பிரிட்ஜு போட்டால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ டைமில் போடலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டோர் வேணும், வண்டி டிமாண்டு எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கே வந்துக்கிட்டு டக்குன்னு சொல்லிட்டு 12:30க்கு ஃபஸ்ட்டு பார்ட்டி காலையில் 8:30க்கு கிளம்புனாங்க. ரெண்டாவது பார்ட்டி 12:30க்கு கிளம்பி வந்துட்டோம். மூணாவது பார்ட்டி ஒரு பார்ட்டி ஈவினிங்கு 7 மணிக்கு கிளம்பி வந்தோம். வந்தோடனே பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப
ரொம்ப கன்ஜஸ்டட் இடம். ஏன்னா கன்ஜஸ்டட் மீன்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய ரோடாக தெரியும். பட் அங்கே வரும்போது 2 பக்கமும் மண்ணாக இருந்ததுனால ஒரு வண்டிக்கு தான் ஏரியாவே இருந்தாச்சு வர்றது போகிறதுக்கு. அதனால வந்துக்கிட்டு எங்களுக்கு அந்த கஷ்டத்தில் தான் எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாச்சு. ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இந்த பிரிட்ஜ் அமைக்க ஆரம்பிச்சீங்க. பிரிட்ஜ் அரைக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பிரிட்ஜு வந்துச்சு. அடுத்து ஒரு சின்ன பிரிட்ஜு வேகத்தில் போட்டோம். அங்கெல்லாம் எப்படி சார் இருந்தது? நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 2 to 3 feet வரைக்கும் செகதியாக இருந்துச்சு. அந்த இடத்துல மண்ணாவும் இருந்தாச்சு. அது கூட எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. போகிற வர ஏதாச்சும் பொருள் விழுந்தா கூட எடுக்கிறதுக்கு அப்படி காணா போயிடும். எடுக்க முடியாத நிலைமையில இருந்தாச்சு, ஏன்னா காணா போயிடும். அப்புறம் ஆள் நடமாட்டம் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த வீடு, ஆமா இந்த வீட்டுல பண்ணதுனால அந்த வீடு கிரீன் கலர் வீடு பக்கத்துல இடிச்சிட்டு அங்க ஒரு வே பண்ணாங்க. அதனால அந்த ஃபுட் பிரிட்ஜ் இந்த பக்கம் வந்துச்சு. ரெண்டாவது மேக்சிமம் அந்த ரோட்ல இருந்த செகதிய, அதாவது ஃபுல்லா ரோடுல வந்து ஒரே ஒரு வண்டி தான் போக முடியாது. வண்டி கூட எப்படின்னா அது போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கனால அந்த மண்ணு டயர் வந்து தண்ணுனதுதான் ரோடா இருந்தது தவிர ஃபீர் ரோடு ஒண்ணு தெரியல. அது ஒண்ணு கிளியர் ஆச்சு. இப்ப நல்லா ஒர்க் பண்றாங்க, எல்லாம் மண்ணையுமே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நிறைய மீன்ஸ் அழுகுன பொருள் அது இதெல்லாம் இருந்தாச்சு அந்த இடத்துல இல்லாம அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் ஹைஜீனா இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ஹைஜீனா இருக்கு கொஞ்சமா எல்லாத்தையும். ஆமா, மேக்ஸிமம் வேகமா வந்துகிட்டு ரிலீஃப் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அங்க அந்த வீடெல்லாம் இடிஞ்சு உழுந்து இருந்ததுல சார், அதெல்லாம் எப்படி இருந்தது சார்? அதெல்லாம் எவாக்குவேட் பண்ண எவ்வளவு நேரம் ஆச்சு சார்? அந்த வீடுகள்லாம் சொல்லுங்க. இல்ல, அந்த மண்ணில் ஆட்டோமேட்டிக்கா வெயில் வந்த பிறகு அதான் ஓடிடுது, செகதியில ஓடிடுது. ப்ளூ கலர் கூரை இருக்கு, ப்ளூ கலர் கூரை இருக்கு. பெரிய டம்பா வந்து கீழே இருந்தாச்சு. அதை இப்ப ஜேசிபியை வச்சு நல்லா பண்ணிருக்காங்க, லெவல் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி உடல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படி அதுக்கான ப்ராசஸ் இருந்தது? ஆக்சுவலா இந்த டெட் பாடி எடுக்கிற வேலை வந்து நாங்க இன்வால்வ் ஆகல. எங்க வேலை வந்து பிரிட்ஜிங் தான். இதுல வந்து அவங்க சொன்னது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு மேல வரும், அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. எல்லாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த ரேஸ் வர்றது, அதை வச்சுட்டு தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ லோக்கல்ல இந்த இடத்துல வீடு இருந்தாச்சுங்க, ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜின் பண்ணிட்டு அந்த இடத்துல பாடி கிடைக்குது. சார், நீங்க வந்த நாள்ல இருந்து இங்க என்ன மாதிரி உங்களுக்கு பணி இருந்தது சார்? பிரிட்ஜ் அமைச்சதை தாண்டி வேற என்ன ஒர்க்லாம் உங்களுக்கு இருந்தது சார்? எங்களுக்கு இங்க வந்த பிறகு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஃபுட் பிரிட்ஜ் நாங்கள் போட்டோம், சின்ன பிரிட்ஜு டெம்பரவரியாக போட்டோம். அதில் வந்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ், மென்னோட ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்துக்கிட்டு இன்சஃபிஷியண்டாக இருந்தாச்சு. அதனால வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு எங்கள் எக்யூப்மெண்ட்டை வச்சு 100 feet வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜை போட்டோம். அந்த குட்டி பிரிட்ஜ்? ஆமாம், குட்டி பிரிட்ஜை போட்டோம். அது 100 feet ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் தான், அதை வச்சு போட்டோம். அதனால வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு. நிறைய பேர் எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் பூரா அதில் தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைன் வந்து பார்த்தாச்சுன்னா 1 kilometer வரைக்கும் லைன் நிற்கும். ஏன்னா அங்கே 1 man கெப்பாசிட்டி தான் அந்த பிரிட்ஜ் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது. ரெண்டாவது இந்த பிரிட்ஜ் நாங்கள் போட்டதுனால வந்துக்கிட்டு எல்லாருமே டோட்டல் 1 to all இந்த பிரிட்ஜ் வழி தான் போனாங்க வந்தாங்க. விஐபி இந்த பிரிட்ஜ் இந்த ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா விஐபி இந்த சின்ன பிரிட்ஜ் வழி தான் வந்தாங்க. புரியுது. இந்த பெரிய பிரிட்ஜ் அமைக்க வந்து என்னென்ன எக்யூப்மென்ட் மேனுவலா தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்ததா? ஆமா, எல்லாம் மேனுவல் தான். மேனுவல் பிரிட்ஜ் தான். எவ்வளவுக்கு எடையெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க? மேக்ஸிமம் வெயிட் வந்து 280 kg ஒவ்வொரு பொருள். ஒரு பொருள் 280 kg. 6 பேர் தூக்கிட்டு வேலை 6 பேர் தூக்கிட்டு பண்ணுவோம். ஆமா. இது வந்து அமைக்கும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்தது சார்? இப்ப நீங்க இப்ப பாக்குறதுக்கு 3 days பிஃபோர் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா டிரைவ் டெரைனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அங்கே நாங்கள் அந்த பியர் போட்டிருக்கோம்ல, அது பக்கம் வரைக்கும் தண்ணி இருந்தாச்சு, இந்த பக்கம் தண்ணி இருந்தாச்சு, ரெண்டாவது ஃபுல் செகதி இருந்தாச்சு. நாங்கள் வந்து செட்டிங் அவுட் கூட பண்ணுறதுக்கு அந்த ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தாச்சு. அது கொடுத்து அதில் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு டெரைனை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நல்லா பேரை போட்டோம். பேரை போட்டு அங்கேருந்து தான் ஒன்றொன்னா வந்துட்டு மேனுவல் தான் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களுக்கு அதிகமான இடம் தேவை பின்னாடி, அதாவது லென்த் இருக்குதோ அதுக்கு 75% அப்ராக்ஸ் 75% பின்னாடி இடம் தேவை. ஆனால் இல்லை, அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த இல்லாத இடத்துக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா கவுண்டர் வெயிட் வேணும். அந்த கவுண்டர் வெயிட் தாங்குறதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டையே மேலே ஒன்றுக்கு மேலே நீங்க எடுத்துட்டு வந்த எக்யூப்மெண்ட்டே கவுண்டர் வெயிட்டாக வச்சு அது கொடுத்து லான்ச் பண்ணோம். அடுத்து லோக்கல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜேசிபி வந்துச்சு, இட்டாச்சி வந்துச்சு, அது வந்து அம்பிக்கை பிடிச்சிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணோம். இதே மாதிரி நிறைய இடத்துல பண்ண வேண்டியது. நார்த் ஈஸ்ட்ல இப்படிதான் மேக்ஸிமம் போட வேண்டிய வரும். அந்த ஐடியாவில் போட்டோம். ஃபர்ஸ்ட் எய்டு வண்டி போகுது, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடக்குது. இப்போ ரெஸ்கியூ பார்ட்டி போறாங்க, இந்த ரூட்ல தான் போறாங்க. அடுத்து வண்டி பெரிய விஐபி மீன்ஸு இதை பார்க்கறதுக்கு வர்றவங்க, விசிட் பண்ண வர்றவங்க எல்லாம் இந்த வழி தான் போறாங்க. இது பிரிட்ஜை யூஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அகதியாளா வந்து 1000 பேருக்கு மேலே இருக்கிறதா வந்து கேள்வி போட்டால் தெரியல, ஆனால் சொல்றாங்க. ஏன்னா ஸ்கூல்ல எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்களாம். அவங்க பூரா வந்துட்டு இருக்கிற வீடு கொஞ்சம் வீடு பச்சை
பஞ்சாயத்து வீடு நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருளை பொருள் எடுத்துகிட்டு போகணும். ரொட்டைன் லைஃபுக்கு ரேஷன் வேணும், எல்லாமே வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வழி வேற எதுவுமே இல்லை, இந்த வழி தான் போவாங்க. இப்படி ஒரு பேரிடர்ல ஆரம்ப நாள்ல இருந்து அதிகாரிகள் நீங்க வேலை செய்யும்போது களத்துல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? உங்களுக்கு அது ஸ்ட்ரகிளா தெரிஞ்சிருக்காது. எஸ். ஆனா அது என்னவா இருந்தது, எப்படி இருந்தது? எங்களுக்கு ஸ்ட்ரகிள்னு சொல்லியாச்சுன்னா மீன்ஸ் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாச்சு. அது எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை. ஓகே, மழைன்னா மழை காத்துல தீயில எது நோ ப்ராப்ளம். எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, நாங்கள் எல்லா பொருளையும் வந்துட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வந்தோம். வண்டியில் எடுத்து வந்து ஃபுல்லாக டிராஃபிக், ஒரே ஒரு வண்டி போகிறது வர்றதுக்கு மட்டும்தான் இடம் இருந்தாச்சு. இந்த வண்டியை காலி பண்ணிட்டு இந்த வண்டி போகிறதுக்கு லேட் ஆயிரும், அரை மணி நேரம் லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லியாச்சுன்னா, கவுண்டர் வெயிட் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஒரு தனியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை போட வேண்டி இருந்தாச்சு. கொஞ்சம் டைம் அதுக்கு மாதிரி ஆச்சு. அதுதானே தவிர மற்றபடி எங்களுக்கு டேயில் நைட் பண்ணோம், ஒர்க் பண்ணோம், நைட்டு ஒர்க்கு பண்ணோம், மழை வந்துச்சு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு இல்லை. நீங்க எவ்வளவு கடுமையான வேலையா இருந்தாலும் அதை நீங்க வந்து அது பெருந்தன்மையா வேலை செய்யறது எங்களுக்கு புரியுது. ஆனா ஒரு பாமர மக்கள்ல ஒருத்தனா நான் கேட்கறேன், எப்ப சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன், டைம் தெரியல, நான் சாப்பிட்டேன். பசி எடுத்துச்சு, இங்க தராங்க இல்லையா, அந்த சாப்பாடை வந்துட்டு சாப்பிட்டேன். ஆமா, இப்ப குடுக்குற அந்த சாப்பாடு, அதுவும் இங்க வாலண்டியர்ஸ் குடுக்குற அந்த சாப்பாடு, அதுதான் நாங்களும் சாப்பிடுறோம். ஓகே சார், அதானே உயிர் வாழ்றதுக்கு எந்த சாப்பாடா ஏதாச்சும் சாப்பிட்டா போதும். இங்க இருக்கக்கூடிய மக்களே சமைச்சு குடுக்குற சாப்பாடு தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. டைம் பார்க்காம எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுறீங்க இல்லையா? தூங்குறது எப்ப சார்? நீங்க காலையில வேலைக்கு வரீங்கன்னா, இங்க வரீங்கன்னா எவ்வளவு மணி நேரம் இங்க பணியில இருக்க வேண்டியது? பணியில ஒரு வந்த பிறகு இந்த பிரியாட்டி இந்த பிரிட்ஜை நீங்க பாத்தீங்கன்னா டே 1ல பார்த்துருப்பீங்க, இங்கெல்லாம் மண் இல்லாம இருந்தாச்சு. என்ன, இந்த மண்ணை வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணா இதை வந்து கிளியர் பண்ணணும் மண்ணு. ரெண்டாவது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மண்ணை போட்டதுனால ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வர்றதுக்கு மக்கள் வர்றதுக்கு கஷ்டமா இருந்தாச்சு. ரெண்டாவது இந்த இதை போட்டோம். ரெண்டாவது அங்கே வந்துட்டு வெல்டிங் ஒர்க் பண்ணோம். நான் வெல்டிங் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம். இந்த மாதிரி ஒர்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருவோம். பிரியாரிட்டி 1, 2ன்னு வச்சுட்டு இந்த டார்கெட் இந்த வேலை முடிகிற வரைக்கும் போகக்கூடாது, பண்ணிட்டு போகலாம். 50 மணி நேரம் கணக்காச்சு. டைம் நமக்கு கிடையாது. நாங்கள் வாட்சை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். வாட்ச் இருந்தால் தானே வந்து டைம் பார்ப்போம். ஆமாம், 50 மணி நேரம் தொடர்ந்து வேலை இருக்கு, தூக்கம் இல்லாம. அந்த டைம்ல சாப்பாடு எல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்காது. இந்த ஷூ நீங்க கழட்டி, எனக்கு தெரியல, கழட்டி இருக்க மாட்டேன். இப்ப கழட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் 43 ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் கழட்டாம இருந்தேன். ஷூ 43 மணி நேரம் கழட்டாம இருந்தேன். தண்ணி உள்ள போயிருந்தாச்சு. அது கூட அப்ப வந்து எங்க ஆர்மி பூட்டை போட்டிருந்தோம். இந்த மாதிரி பூட்டுல இப்பதான் கிடைச்சிச்சு. அதை போட்டிருந்தேன். தண்ணியெல்லாம் ஏறி இருந்தாச்சு. அது எங்களுக்கு பெருசா தெரியல. கழட்டும் போது தான் தெரிஞ்சாச்சு கால் வந்து நல்லா ஈரமாயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒர்க் பண்ண, ஆமா, அது இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ரூமுக்கு போகும்போது தான் வலி இருக்க ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த ஒர்க் பிஸியில பிளட் வர சூடா இருந்தாச்சு. அதனால ஒண்ணுமே தெரியல. ரூமுக்கு போயிட்டு கழட்டின பிறகுதான் தெரியுது இந்த மாதிரி கால் இருக்குதுன்னு. கால் ஃபுல்லா ஊறி போயிட்டு 43 மணி நேரம் தண்ணியில இருந்தாச்சுன்னா இப்படி இருக்கு, அந்த மாதிரி இருந்தாச்சு. நீங்க எதுவுமே கவலைப்படாம இங்க பணியில இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? பெருமை என்றதை விட ஒரு இந்திய குடிமகனா யோசிச்சோன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி எதுவுமே வராது. இந்திய குடிமகன் நாட்டுக்காக ஒரு செய்யணும், நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க நம்பி, இந்த மக்களும் நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க. என்ன, நம்ம இந்த வேலையை முடிச்சாதான் இத்தனை பேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ஒரு ரொட்டைன் லைஃப் வந்துக்கிட்டு வேமா வந்து திரும்பி வரும் அப்படின்னு சொல்லும்போது மனசுல வரும்போது இந்த வாடை, பசி, பூட்டில் கட்டிருக்கிறது இதெல்லாம் எங்கள் மண்ணுக்கு தெரியலை. அந்த வேலையை முடிக்கணும், வேமா முடிக்கணும், அதாவது ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 8 மணி நேரம் இப்போ தூக்கம் கிடைக்குது இன்னைக்கு. 8 மணி நேரம் இல்லை, மனுஷன் தூங்குறதுக்கு அலெக்சாண்டர் நெப்போலியன் என்ன சொன்னாரு, அது மாதிரி எங்களுக்கு 4 மணி நேரம் 6 மணி நேரம் போதும். ஆமா சார், நீங்க இன்னைக்கு சொல்றீங்க 8 மணி நேரம் தூக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. 8லயும் 6 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம் இருந்தா போதுன்றீங்க. நாங்க பொதுவா இந்த மாதிரி பேரிடர் டைம்ல உங்களுக்கு தூக்குறதுக்கான டைம் கிடைக்குமா? தூங்குவீங்களா? அதாவது ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி கிடைக்குமா? வருஷம் ஃபுல்லா பண்றது இல்லையா, பண்றது இல்லையில. இப்போ வந்து 1 வீக் அது கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் நல்லா கிடைக்கும். அது கொடுத்து வேலைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். வேலை வந்த பிறகு அந்த 1 வீக்ல என்ன ஆக போறோம், அதனால அதை பத்தி எல்லாம் கேர் பண்றது கிடையாது. அந்த ஒரு வாரம் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, அதுக்காக தான் நீங்க கேட்கறேன். ஏன்னா ஒரு சராசரியா ஒரு மனுஷன் வந்து ஐடில வேலை செய்யறாங்க, இல்ல ஒரு பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறாங்க, எந்த ஒரு துறையில வேலை செஞ்சாலும் தூக்கம்ன்றது ஒரு 6 மணி நேரமாவது மினிமம் வேணும், டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டைமுக்கு சாப்பிடாம இத்தனை மணி நேரம் தான் வேலை இல்லாம மணிக்கணக்கா வேலை செய்யக்கூடிய உங்களை மாதிரி ஆர்மி அதிகாரிகள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. TCM ஆடி awesome ஆடி 100% gift guarantee. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.